Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Dakachi episode 3. டக்காட்டோ ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வேனில் உட்காந்துருக்கான். அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு அவன் பேச வேண்டிய டயலாக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பேசின டயலாக்லேயே இது ரொம்ப லென்த்தாக கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம மற்றவங்க கூட ட்ரிங்க் பண்ண போகலை, போயிருந்தால் நமக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. அதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. நானும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணால் நல்லா தான் இருக்கும், என்ன பண்ணுறது. சரி, வீட்டுக்கு போனதுமே நம்ம வீட்டில் வேணால் ஒரே ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ யாரோ வண்டிக்குள்ளே ஏறுறாங்க. யார் அது வண்டிக்குள்ளே ஏறுறாங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது சுண்டா தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சுண்டா இவன் பக்கத்தில் வர்றது இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இவன் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அப்போ டக்காட்டோட மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, அந்த நாள் தான் நான் எந்த அளவுக்கு மொலஸ்ட் ஆகிறேன், இவன் என்னை எப்படி மொலஸ்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அங்கே தான் டைட்டில் கார்டு போட்டு 3rd எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் டக்காட்டோ சுண்டாவை பார்க்குறான். சுண்டா நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம், இன்னைக்கு ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணீங்க, நான் வேணா வந்து உங்கள் பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் உட்கார வரான். அப்போ டிரைவர் சுண்டாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இன்னைக்கு ரொம்ப குளிராக இருக்குல்ல, நான் வேணா ஹீட்டர் ஆன் பண்ணவா அப்படின்னு கேட்க, இல்லை வேண்டாம், என்கிட்ட பிளாங்கெட் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவர் கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. உடனே சுண்டா போய் டக்காட்டோ பக்கத்தில் உட்கார வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த வண்டியில் இப்போ டக்காட்டோவும் சுண்டா மட்டும்தான் இருக்கான். அதுவும் டிரைவர் வேற கர்ட்டன் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, வாங்க பார்க்கலாம். பக்கத்தில் வந்து உட்கார்ந்த சுண்டா அவனோட பிளாங்கெட்டை டக்காட்டோ கொடுக்குறான். ஏன் உனக்கு பிளாங்கெட் வேணாமா அப்படின்னு அவன் கேட்க, உங்களுக்கு பிளாங்கெட் இருந்தால் போதும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் பக்கத்துலேருந்து ஒட்டிட்டு உட்காடுறான். சுண்டாக்கு சந்தோஷத்தில் விங்ஸ் வந்துடுது. அப்போ டக்காட்டோ மனசுக்குள்ள, என்னடா இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், மற்றவங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ண போனாங்களே, நீ போலே அப்படின்னு கேட்க, நான் உங்கள் கூட வர்றதுக்காக தான் போகலன்னு சொல்ல அவனுக்கு மறுபடியும் சந்தோஷத்தில் விங்ஸ் பறக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கு டக்காட்டோ சொல்கிறான், இந்த பிஸ்னஸில் இருக்கும்போது நீ க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட நல்லா பழகணும், சோஷியலைஸ் ஆகணும், அப்போ தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அது கரெக்டு தான், ஆனால் இப்போ வண்டியில் வந்தால் நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கலாம்ல, அதனால தான் நான் வந்தேன்னு சுண்டா சொல்கிறான். உடனே டக்காட்டும், நம்ம 2 பேர் மட்டும் இங்கே ஒன்றும் தனியாக இல்லையே, டிரைவரும் தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல, சுண்டா அவன் பக்கத்தில் வந்து, நம்ம 2 பேர் தான் இங்கே தனியாக இருக்கோம், அது மட்டும் இல்லை லாஸ்ட்டு சீட்டு அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வரான். டக்காட்டோக்கு ஒன்றுமே புரியல. சுண்டா பிளாங்கெட்குள்ளே கை விட்டு டக்காட்டோட பேண்ட்டுக்குள்ளே கையை விடுறான் போல. டக்காட்டோக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா இதுக்கு தான் இவன் நம்மக்கிட்ட பிளாங்கெட் கொடுத்தானா, டிரைவர் மட்டும் கர்ட்டனை ஓப்பன் பண்ணாரு, எல்லாம் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்ல சுண்டா சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு ஏதோ நல்ல பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். டக்காட்டோக்கு செம்ம பயமாயிடுது. டே என்னடா பண்ணுற, அப்படியெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்ல டக்காட்டோ பக்கத்தில் இருந்த அந்த விண்டோவோட கர்ட்டனையும் சுண்டா க்ளோஸ் பண்ணிடுறான். அன்னியன் படத்தில் விவேக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நைட்டு நேரம் வண்டி தனியாக போய்கிட்டு இருக்குது, ஃபுல்லாக கர்ட்டன் க்ளோஸ் ஆகிருக்குது. லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஆனால் என்ன இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஜஸ்ட் டேட்டிங் தான் பண்ணுறாங்க. அதாவது இப்போதைக்கு டேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்காட்டோ இன்னும் அவனோட ஃபீலிங்ஸை சொல்லலை. சுண்டா பாட்டுக்கிற டக்காட்டோட பேண்ட்டில் கைவிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்காட்டோ, இதுக்கு இப்படி காலை நெருக்கி வச்சுட்டு இருக்கீங்க, ஃப்ரீயாக உட்காருங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஏதோ அவனோட வீட்டு பெட்ரூமில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். டக்காட்டோக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ் இல்லை, இவன் பயப்படுறத பார்த்துட்டு. ஆனால் அதை பார்த்தெல்லாம் சுண்டா சும்மா இருக்கிற மாதிரி இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஏண்டா பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எப்படா எனக்கு பிடிக்கும், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு நினைக்க வண்டி எங்கேயோ ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ டிரைவருடைய குரல் வருது, நம்ம டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டோம், இந்த நேரத்தில் டிராஃபிக் ஜாமில் இருக்காது, ஆனால் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல் முன்னாடி, அதுதான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அவர் கர்ட்டன் ஓப்பன் பண்ண போகிறாரு. உடனே டக்காட்டோக்கு செம்ம பயமாயிடுது. கர்ட்டன் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு டக்காட்டோ மனசு புக்குன்னு அடிச்சுக்குது. டிரைவர் கர்ட்டன் ஓப்பன் பண்ணும்போது டக்காட்டோ சுண்டா மேலே சாஞ்சிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஓ டக்காட்டோ, நீ அதுக்குள்ளே தூங்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம், நானும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சுண்டா சொல்ல, சரி அதுவும் நல்லது தான்,
2 பேரும் தூங்குங்க, நான் வீடு வந்துட்டு அவங்க 2 பேரும் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் மறுபடியும் கர்டனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, சுண்டாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. டக்காட்டோவை பக்கத்தில் இழுத்து ஒரு கிஸ் பண்ணுறான். அப்புறம் டக்காட்டோ தயங்கிக்கிட்டே சுண்டாவை பார்த்து போதுண்டா நிறுத்துன அப்படின்னு சொல்ல, உண்மையாலுமே நிறுத்திட்டுமா அப்படின்னு கேட்க டக்காட்டாவே பக்கத்தில் போய் சுண்டாவை கிஸ் பண்ணுறான். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் யாரு தான் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க? வண்டி அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்குல்ல, வெளியில் 2 பொண்ணுங்க பேசிட்டு போகிறாங்க. நேற்று டக்காட்டோ நடித்த சீரீஸ் பார்த்தல, செம்மையாக இருந்துச்சுல, அவன் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அதே நேரம் வண்டிக்குள்ளே இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு போல். டக்காட்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான். அதை பார்த்து சுண்டா டிரைவரை கூப்பிட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டாக என்னோட வீட்டுக்கே விடுங்க, இன்னைக்கு நைட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா லைன்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல டிரைவரும் அவங்க வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறாங்க. 2 பேரும் லிஃப்ட்டில் ஒன்றா மேலே போயிட்டு இருக்காங்க. அப்போ டக்காட்டோக்கு செம்ம கடுப்பாக அவன் சுண்டாவை அடிக்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க சுண்டாக்கு சந்தோஷத்தில் அவனோட விங்ஸ் வந்துடுது. இன்னும் நல்லா அடிங்க அப்படின்னு வேற சொல்கிறான். டக்காட்டோ கோவமாக அடிக்க சுண்டா சாரின்னு சொல்கிறான். இப்போ எதுக்குடா நீ சாரி சொல்கிற, நீ உள்ளவா, உன்னை என்ன பண்ணுறன்னு பாரு, அதுக்கப்புறம் நீ சாரி சொல்லுவ அப்படின்றாரு. அதுக்கு சுண்டா சொல்கிறான், இல்லை நம்மளோட ஷூட்டிங் முடிஞ்சதுமே எனக்கு ஆசை வந்துடுச்சு, சாரி என்னால் என் ஆசையை அடக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்போ டக்காட்டோ சுண்டாவோட பேகை பார்க்குறான். அவங்களோட ஸ்கிரிப்ட் பேப்பர் அதில் இருக்குது. அப்போ தான் டக்காட்டோவுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த ட்ராமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி நிறையா சீன்ஸ் இனிமே வராது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஷூட்டிங்கில் இருக்காங்க. அப்போ சீன் முடிஞ்சு கட்டுன்னு சொல்ல டேரக்டர் ரொம்ப சந்தோஷமாக வந்து சுண்டா கிட்ட பேசுகிறாரு. பரவாயில்ல, எனக்கு இந்த டைம் எல்லாருமே நல்ல காஸ்டிங்காக கிடச்சிருக்கீங்க, எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க. நேற்று நாங்கள் ட்ரிங்கிங் பண்ண போகும்போது நீ வரல, ஆனால் நாங்கள் அடுத்த டைம் போகும்போது நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சுண்டாவை கூப்பிடும். அதுக்கு சுண்டா சொல்கிறான், நேற்று நைட்டு நான் ஒன்றும் தனியாக இல்லையே, நேற்று நைட் நானும் டக்காட்டோ ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்ல தூரத்துலேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் பறந்து வந்து சுண்டாவோட தலையில் இடிக்க போகுது. ஆனால் சுண்டா கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டான். வேறு யாரும் இல்லை, டக்காட்டோ தான். பார்த்தீங்களா, எங்கேருந்து வாட்டர் பாட்டில் பறந்து வருது அப்படின்னு அவன் தெரியாத மாதிரி சொல்ல, ஓ நான் தான் சுண்டா, தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னு கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு டக்காட்டோ பேசிக்கிட்டே இருக்கான். சுண்டா அவன் பக்கத்தில் போய் ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்ல 2 பேரும் எப்பயும் போல் அவங்களுடைய டிப்பிக்கலான சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ டக்காட்டோட மேனேஜர் அங்கே வராரு. சாரி, உங்களுடைய ஃபன்னை நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா உங்களுக்கு ஃபன் மாதிரி தெரியுது அப்படின்னு டக்காட்டோ கேட்குறான். இல்லை, இன்டர்வியூ பண்ணுறதுக்கு மீடியாவிலேருந்து சில பேர் வந்திருக்காங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு 2 பேரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க இன்டர்வியூ பண்ண வந்த மீடியா எல்லாருமே டக்காட்டோவை எய்ம் பண்ணி அதே கொஷின் கேட்குறாங்க. அதாவது 5 வருஷமாக நீங்கள் தான் சக்ஸஸ் மேன் ஆஃப் த இயராக இருந்தீங்க, இப்போ அந்த பொசிஷனை சுண்டா கிடச்சிருச்சுல்ல, அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லை அவங்க கூடயே சேர்ந்து இப்போ ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே அதை பற்றியே கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டக்காட்டோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அடுத்த சீனில் அவன் செம்ம கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, சக்ஸஸ் மேன் ஆஃப் த இயர் நம்பர் 1 நம்பர் 2 ஒன்றா சேர்ந்து மூவி நடிக்கிறது தான் இப்போ இந்த மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அதானே கேட்பாங்க அப்படின்னு சொல்ல அங்கே சுண்டா வரான். கையில் நிறைய சாக்லேட் மில்க் வாங்கிட்டு வரான். அதை அவன் டக்காட்டோக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் நினச்ச மாதிரியே டக்காட்டோ அதெல்லாம் பிடுங்கிட்டு ஒவ்வொன்றா குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ மேனேஜர் சொல்கிறாரு, இன்னைக்கு இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கும், அதில் ஆனி மேகசின்லேருந்து ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பேரை கேட்டதுமே டக்காட்டோ கொஞ்சம் தயங்குறான். ஏன்னா அந்த ஆனி மேகசின் தான் சக்ஸஸ் மேன் ஆஃப் த இயர் அந்த ரேங்கிங்கை பப்ளிஷ் பண்ணுறவங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ அவங்க அந்த மேகசின்காக ஒரு பேட்டி கொடுத்தா அது அவங்களுடைய மூவிக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக அவன் ஓகேன்னு சொல்கிறான். அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, வெறும் இன்டர்வியூ மட்டும் கிடையாது, அந்த மேகசினோட கவர் ஃபோட்டோவில் உங்களோட ஃபோட்டோ வரணும், ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதுக்காக ஃபோட்டோ ஷூட்டும் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல மூவி ப்ரொமோஷனுக்காக எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு டக்காட்டோ ஒத்துக்கிறான். உடனே சுண்டா பக்கத்தில் இருந்து, டக்காட்டோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நான் பில்டிங்லேருந்து குதிக்கிறது கூட ரெடி அப்படின்னு உடனே அவனை ஓகேன்னு சொல்ல சந்தோஷத்தில் அவனோட விங்ஸ் வந்துடுது. ஆனால் அப்போ டக்காட்டோட மனசுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுது. அடுத்த சீனில் இவங்க 2 பேரும் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்க ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு,
2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு போஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு. அதுக்கு டக்காட்டா உடனே ஓகேன்னு சொல்லிட சுண்டா மெதுவாக பக்கத்தில் வந்து ஆனால் அவங்களுக்கு தான் ஸ்மோக்கிங் பிடிக்காது அப்படின்னு சொல்ல சும்மா இரு அப்படின்னு அவன் சொல்கிறோம். 2 பேருமே வாயில் சிகரெட் வச்சுட்டு போஸ் கொடுக்க அப்போ டக்காட்டா சுண்டாவை பக்கத்தில் எடுத்து 2 பேரும் ஒன்றா க்ளோஸாக இருக்கிற மாதிரி போஸ் கொடுக்க ஃபோட்டோகிராஃபர் செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. அப்புறம் அந்த ஃபோட்டோவே ஃபைனலைஸ் ஆகிடுது. அடுத்து அந்த ஆனி மேகசினுக்கு இவங்க 2 பேரும் இன்டர்வியூ கொடுக்க உட்காந்துருக்காங்க. டக்காட்டு நினச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு கொஷனே அந்த செக்ஸிஸ் மேன் ஆஃப் த இயர் தான். நீங்கள் இந்த வருஷம் 2nd பொசிஷன் வந்திருக்கீங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இத்தனை வருஷமாக லேடிஸ் என்னை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் 5 வருஷமாக இதில் இருந்துகிட்டு இருக்கேன், இதுதான் சுண்டாவோட ஃபஸ்ட் டைம். ஸோ சுண்டா நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சுண்டா கிட்ட டாப்பிக்கை திருப்பி விட்டுறான். சுண்டாவும் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்த கொஷின் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் டக்காட்டா எப்படியும் அவனுக்கு தான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ ரொம்ப கூலாகவே அந்த இன்டர்வியூவை அவன் முடிக்கிறான். கடைசி ஒரு கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப மேட்லியாக யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என் மேலே எத்தனையோ பேர் ஆசை வச்சுருக்காங்க தான், ஆனால் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப பிஸியாச்சு, எனக்கு இந்த டேட்டிங்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு டக்காட்டா சொல்ல அடுத்து சுண்டா கிட்ட அந்த கொஷின் கேட்குறாங்க. சுண்டா உடனே கண்டிப்பாக நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். டக்காட்டோக்கு பக்குன்னு என்ன சொல்ல போகிறானோன்னு. அதுதான் அந்த ஒருத்தவங்க தான் என்னுடைய ஐடல், நான் அவங்கள தான் இப்போ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினச்சிட்டு இருக்கேன். அவங்கள எப்பப்பெல்லாம் பார்க்குறனோ அப்போ என் உலகமே ரொம்ப அழகாயிடும், என் உலகத்துடைய கலரையே மாற்றினதே அவங்க தான், அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் கொடுக்குறான். நான் என்னதான் செக்ஸிஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கினாலும் என்னோட ஆசை என்னென்னா, நான் லவ் பண்ணுறவங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு செக்ஸிஸ் மேனாக இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க தான் என்னுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லி அவன் அந்த இன்டர்வியூ முடிக்க, எல்லாமே அவங்க தான், நம்ம ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் அப்படின்னு டக்காட்டோ மனசுக்குள்ளே நினைக்க, என்ன கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி அவன் டக்காட்டோவை பார்த்து சிரிக்க, டக்காட்டோவுக்கு மனசுக்குள்ளே பக்குன்னு இவன் என்னடா நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஷூட்டிங்கும் முடிஞ்சது. எல்லாருமே சேர்ந்து இவங்களை விஷ் பண்ணுறாங்க. அப்போ டக்காட்டோட மனசுக்குள்ள அவ்வளோதான், ஷூட்டிங் முடிஞ்சுன்னா ஆக்டரோடைய வேலை அதோட முடிஞ்சிடும், மற்றதெல்லாம் க்ரூ மெம்பர்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் டக்காட்டா தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், இனிமேல் நம்ம அந்த சுண்டாவை டெய்லி பார்க்க வேண்டாம், டெய்லி அவன் நம்மளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான், இனிமேல் அந்த தொல்லை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். யாரோ அவனை பார்க்க வர மாதிரி இருக்குது. அவன் யாருன்னு போய் பார்த்தா அங்கே டக்காட்டோக்காக சுண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டக்காட்டோவை பார்த்ததுமே அவனுக்காக நல்லா பெண்ட் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இத்தனை நாள் அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அது மட்டும் இல்லை உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் நான் ஒரு ஆக்டராக ரொம்ப நிறையா க்ரோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும். உடனே டக்காட்டோக்கு சந்தோஷத்தில் பெருமை வந்துடுது. உடனே அவன் சந்தோஷமாக சுண்டாக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ ஆக்ட் பண்ண ஆரம்பித்து 3 வருஷம்தான் ஆச்சு, அதுக்குள்ளே நீ பெரிய ஆக்டர் ஆகிட்ட அப்படின்னு தான் நினச்சக்கூடாது, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீ பண்ணும்போதும் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்ல சுண்டா சந்தோஷமாக ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எப்பயாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம், அது ஒன்றும் எனக்கு ஒரு பெருசாக டிஸ்டர்பாக இருக்காது அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்ல உடனே சுண்டாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஆனால் நான் தான் டெய்லி வந்து உங்களை பார்ப்பேனே அப்படின்னு சொல்ல, இது டெய்லி வந்து பார்ப்பியா எப்படி அப்படின்னு கேட்க, காரில் தான் அப்படின்னு சொல்லும்போது சுண்டாக்கு ஹாப்பியில் சந்தோஷத்தில் விங்ஸ் வந்துடுது. டக்காட்டோக்கு என்னடா இவன் டெய்லி வேற வந்து பார்ப்பேன்னு சொல்கிறானே அப்படின்னு கடுப்பாக இருக்குது. டக்காட்டோ கேட்குறான், என்னடா சொல்கிறேன், அப்போ இத்தனை நாள் ஷூட்டிங் முடிய போகுது, நீ சோகமாக இருந்தே, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு கேட்கும். நான் சோகமாக இருந்தது உண்மை தான், அது எதுக்காகன்னா ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது நான் அடிக்கடி உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தொட முடியாதுல்ல, அதுக்காகத்தான் நான் கவலைப்பட்டேனே தவிர மற்றபடி எதுக்கு, நம்ம தான் 2 பேரும் டெய்லி மீட் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்ல பக்கத்தில் வந்து அவன் டக்காட்டோவை கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கு சுண்டா சாரின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். போதுண்டா இதோட நிறுத்திக்கூட அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ டக்காட்டோட மனசுக்குள்ள என்னையோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் போகும் போலையே அப்படின்னு தோணுது. அப்புறம் கொஞ்ச நாளில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ண அந்த மூவி ரிலீஸ் ஆகுது. க்ரூ மெம்பர்ஸ் கூட சேர்ந்து இவங்க எல்லாரும் ஒன்றாவே அந்த மூவி பார்க்க போகிறாங்க. தியேட்டரில் சுண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குற டக்காட்டோக்கு பரவாயில்ல நல்லா தான் நடிக்கிறேன் அப்படின்னு தோணுது. அப்போ சுண்டா டக்காட்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கான். டக்காட்டோட கையை பிடிச்சிக்கிறான். இப்போ டக்காட்டோட மனசுக்குள்ள எல்லாரும் முன்னாடி செக்ஸிஸ் மேன் ஆஃப் தி இயர், ஏஞ்சல் அப்படி இப்படின்னு எல்லாரும் உன்னை புகழ்கிறாங்க, ஆனால் நீ என்னென்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு மட்டும்தானடா தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு டக்காட்டோ மனசுக்குள்ளே தோணுது.
அடுத்த சீன்ல 2 பேரும் இப்போ ஒரு அவார்ட் ஷோல இருக்காங்க. அப்ப பெஸ்ட் ஆக்டர் மேல் அவார்டை டக்காட்ட தான் அனௌன்ஸ் பண்றான். அந்த அவார்டு சுண்டாக்கு தான் கிடைக்குது. சுண்டாக்கு செம்ம ஹாப்பி. அவன் டக்காட்டோ கையில இருந்து அந்த அவார்டை வாங்க டக்காட்ட அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல சுண்டாக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டக்காட்டோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. டக்காட்டோ சுண்டாக்கிட்ட ஒரு பாட்டில் எடுத்து அவனை ட்ரிங்க் பண்ண சொல்றான். இது ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சுண்டா சந்தோஷமா கேட்கறான். அப்புறம் அவன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறான். அப்ப நீங்க கேக் வாங்கி வச்சிருக்கீங்களே அதை என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த கேக் அப்படியே எடுத்துட்டு வா, கூட ஒரு ஃபோக் மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்ல டைரக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீங்க எப்பெல்லாம் பேடான ஒரு கெட்ட மூட்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒரு கேக்கை அப்படியே சாப்பிடுவீங்கன்னு. ஆமா, அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு அந்த ஃபுல் கேக்கை ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கேக்ல ஒரு ஸ்ட்ராபெரி இருக்கு. அந்த ஸ்ட்ராபெரியில ஒரு வயசான ஒரு முகம் இவனுக்கு தெரியுது. இவன் மட்டும் இன்னைக்கு இல்லை, அந்த அவார்டை நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு அந்த ஸ்ட்ராபெரி எடுத்து கோவமா கடிக்கிறான். எதுக்கு டக்காட்டோக்கு இவ்வளோ கோவம்னா, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு டக்காட்டோ வந்து நாமினேட் ஆயிருப்பான். அவன் அந்த அவார்டு வின் பண்ணுவான் தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த அவார்டு வேற ஒரு வயசானவருக்கு கிடைச்சிடும். அவர் பேர் வந்து நக்காட்டா. நக்காட்டா வந்து டக்காட்டோ பக்கத்துல, சாரி உனக்கு இந்த அவார்டு கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா என்ன பண்றது எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனா என்கிட்ட கேட்டிருந்தா உன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு நான் விட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டக்காட்டோ சிரிச்சுக்கிட்டு, இல்லை பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர், உங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு டக்காட்டோ சொன்ன. நீயே சொல்லிட்டியா, அப்போ சரி இந்த அவார்டு இப்போதைக்கு நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் போக டக்காட்டோக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ அதெல்லாம் நினச்சி டக்காட்டோ எங்கள் வீட்டில் புலம்பிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வயசாகுது, அவன் எதுக்கு என்ன ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவெல்லாம் ஆக்ட் பண்ணல, நீ யார் அழுதா அப்படின்னு அவன் கடுப்பாக திட்டிக்கிட்டு இருக்கேன். சுண்டா சொல்கிறான், ஆனால் நீங்கள் மிஸ்டர் நக்காட்டோட ஆக்டிங்கை பார்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்க, பார்த்தேன், என்னதான் வயசானவனா இருந்தாலும் அவனோட ஆக்டிங் என்னமோ பிரில்லியண்ட்டாக சூப்பராக தான் இருந்துச்சு. சரி அதை விடு, ஆமாம் எதுக்கு நீ என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கும் கேக் வேணுமா, எங்கள் வாயத்தர அப்படின்னு சொல்ல டக்காட்டோக்கு சந்தோஷத்தில் விங்ஸ் வந்துடு. அதாவது டக்காட்டோ நமக்கு ஊட்டி விட போகிறேன் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை ரியலைஸ் பண்ண டக்காட்டோ, நான் எதுக்கு உனக்கு ஊட்டி விட போகிறேன், வேணும்னா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஸ்பூனை கையில் கொடுக்க அதுக்கு சுண்டா என்ன சொல்கிறான், சாப்பிட தான் போகிறேன் ஆனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டக்காட்டோ சோஃபாவில் தள்ளிட்டு அவனை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரான். அவனை கிஸ் பண்ணிவிட்டு பரவாயில்ல நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ டக்காட்டோ சுண்டாவை நிறுத்து அப்படின்னுட்டு இன்னைக்கு சோஃபாவில் வேண்டாம் அப்படின்னு சொல்ல சுண்டாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படின்னா வாங்க பெட்டுக்கு போகலாம் அப்படின்னு டக்காட்டோ தூக்கிட்டு பெட்டுக்கு போகிறான். எப்பயுமே டக்காட்டோ சுண்டா கிட்ட அவனுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணவே மாட்டான். ஆனால் இன்னைக்கு சுண்டா வந்து அவார்டு வின் பண்ணியிருக்காள். ஸோ அவனோட அவார்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். 2 பேரும் பெட்டில் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ அங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.